வணக்கம் நேர்களே, வணக்கம் கவிராஜன். வணக்கம் தாரன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தாமதமாகவே சந்திக்கிறோம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட காலிறுதி ஆட்டம் முடிந்து சந்திப்பதாக இருந்தது. இறுதியாக அரையிறுதி ஆட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக குறிப்பாக 2020ஆம் ஆண்டு ஈரோ கிண்ண போட்டி 2021ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் மூணு ஆட்டங்கள் மட்டுமே இருக்கின்றன. 2 அரையிறுதி ஆட்டம், ஒரு இறுதி ஆட்டம். யார் இறுதி போட்டிக்கு தகுதி பெற போகின்றன என்ற இந்த கடுமையான போட்டியில் 4 அணிகள் முதன்மையாக மோதுகின்றன. அதில் 3 அணிகள் அனைவருமே உலக கால்பந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த அணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டென்மார்க்கை பொறுத்தவரை ஒரு புதிய அணியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய அணினா எப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் ஈரோ கிண்ணத்தை வென்றிருந்தார்கள். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்கள் உலக கிண்ண போட்டியிலோ இல்லை ஈரோ கிண்ண போட்டியிலோ ஏற்படுத்தியதில்லை. ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறான விவகாரங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம். கவிராஜன் நிறைய விஷயங்களை திரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு உங்ககிட்ட சொல்றதுக்காக. அதாவது இப்போ நம்ம சொன்னோம், அதாவது 3 அணிகள் உலக கால்பந்து ரசிகர்களுக்கு அறிந்த அணிகள். இத்தாலி, ஸ்பெயின், இங்கிலாந்து, டென்மார்க் சற்று பிரபலம் இல்லாத அணி. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அணிகள் இந்த கிண்ணத்தை வென்றிருக்கிறார்கள். இத்தாலி, ஸ்பெயின், டென்மார்க். இங்கிலாந்து இன்னும் இந்த கிண்ணத்தை வெல்லவில்லை. இந்த முறைதான் கிண்ணம் சொந்த நாட்டுக்கு திரும்புது இல்லையா? அப்படிதான் அவங்க அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். சரி, தொடக்கமாக நம்ம பார்க்கவிருக்கின்ற ஆட்டம் இன்று பின்னிரவு, அதாவது அதிகாலை மணி 3க்கு வெம்பிளி அரங்கத்தில். அனைத்து ஆட்டங்களுமே வெம்பிளி அரங்கத்தில் தான் நடைபெறப் போகின்றது. 2 அரையிறுதி ஆட்டங்கள், இறுதி ஆட்டம். முதல் ஆட்டம் இத்தாலி ஸ்பெயினுக்கு அணிகளுக்கு ஆட்டம். 2006ஆம் ஆண்டு கடைசியாக உலக கிண்ணத்தை வென்ற இத்தாலி, 2010ஆம் ஆண்டில் உலக கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின், அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு ஐரோப்பிய கிண்ணத்தை இதே இத்தாலியை இறுதி ஆட்டத்தில் 4-0 என பந்தாடியது. 2016ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற ஐரோப்பிய கிண்ண கால்பந்து போட்டியில் அப்பொழுது ஸ்பெயின் 3வது முறையாக தொடர்ச்சியாக ஹேட்ரிக் சாதனை படைக்க காத்து கொண்டிருந்த பொழுது அதனை தோற்கடித்தது இதே இத்தாலி அணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க தாயலன்? இத்தாலி, ஸ்பெயின் எந்த அணியுடைய கை மேலோங்கும்னு? இல்லை, என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வை இன்னமும் ஸ்பெயினுடைய ஆட்டத்தரனை பார்க்கும் பொழுது ஆட்டத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்பெயின் அணி சிறந்த தாக்குதலை மேற்கொள்கிறதா என்பதில் எனக்கு இன்ன வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்கள் ஸ்லோவேக்கியாவை 5-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தி இருந்தாலும் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழலில் தான் இருக்குது. ஒரு மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஆனால் ஸ்பெயினை பொறுத்தவரை என்னன்னா, இதுவரை இருந்த அணிகளிலே ஸ்பெயின் மட்டும்தான் எல்லா ஆட்டங்களிலும் ஆட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்திய அணியாகவே ஸ்பெயின் விளங்குகிறது. அதுலேயும் நம்ம ஸ்பெயினை குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஸ்பெயினை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தோம். அனைத்து நிலைகளிலுமே நட்சத்திர ஆட்டக்காரர்களை கொண்டுள்ள அணிகளில் இப்போ வரைக்கும் இருக்கிற அணிகள் பார்த்தீங்கன்னா, அந்த 4 அணிகளில் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் தான் இருக்கிறாங்க. எல்லாமே நட்சத்திர ஆட்டக்காரர்கள். எல்லா பகுதியிலுமே 1க்கு 2 ஆட்டக்காரர்களை வைத்து களமிறக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அணியாகவே ஸ்பெயின் பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் லூயிஸ் என்ரிகேவை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் அவர் முழுமையான யூகத்தை வெளிப்படுத்தவில்லை. அவருடைய எண்ணமே அவருடைய சிந்தனையே அவருடைய எப்படி மாற்றி அமைக்க போறார் என்பது இந்த அரையிறுதி ஆட்டத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா கவிராஜன்? இப்போ இத்தாலியை எடுத்துக்கோமே. இத்தாலி தொடர் வெற்றியை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அனைத்துலக ஆட்டங்களில் 32 ஆட்டங்களில் தோல்வியை காணாத ஒரு நாடாக இத்தாலி இருக்கின்றது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஈரோ 2020 கால்பந்து போட்டியில் தொடர்ச்சியாக அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரே அணி இத்தாலி மட்டும்தான். அதாவது குழு பிரிவாகட்டும், அரையிறுதியில் இருக்கின்ற அணிகளில் இங்கிலாந்து கூட குழு பிரிவில் ஒரு ஆட்ட சமநிலை, ஸ்பெயின் சமநிலை கண்டிருக்கின்றது, டென்மார்க் தோல்வி கண்டிருக்கின்றது. ஆனால் இத்தாலி மட்டுமே 100 விழுக்காடு அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி. இந்த இத்தாலி அணியை பார்க்கும் பொழுது இத்தாலி ரசிகர்கள் முதற்கொண்டு வெகுஜன கால்பந்து ரசிகர்கள் எடுத்துக்கோமே, நடுநிலையான நியூட்ரல் ரசிகர்கள், அவர்களே அதிர்ச்சி வரும் வகையில் ஒரு ஆட்டத்தரம் பெல்ஜியமுக்கு எதிராக இத்தாலி வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஆட்டத்தில் இத்தாலி ஆட்டத்தை முதல் பாதியிலேயே பெல்ஜியமை திக்குமுக்காட வைத்து முழு ஆட்டத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு பால் பொசிஷன் என்று சொல்கின்ற கட்டுப்பாட்டை வைத்திருந்து பிரஸிங் பண்ணி பந்து அடிக்கடி அவங்களே எடுத்துடுறாங்க பெல்ஜியம் கிட்டேருந்து. இந்த இடத்துல நம்ம ஒன்று விஷயத்தை கவனிக்கணும் தாயலன், ஸ்பெயினும் இதே ஆட்டத்தரத்தை தான் வெளிப்படுத்துவார்கள். அதாவது என்னென்னா, பந்து சீக்கிரமாக அவங்ககிட்ட வரணும். அவருடைய பைட்னர் லூயிஸ் என்ரிகே என்ன சொல்லியிருக்காருன்றா, கெட் த பால் ஃபாஸ்ட். அதாவது யார் சீக்கிரமாக பந்தை எடுக்கிறாங்கன்றது. ஆக மத்திய திடல் பகுதியில் இந்த 2 அணிகளுக்கு இடையே ஒரு பெரிய போட்டி இன்றைய ஆட்டத்தில் பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக கவிராஜன், இத்தாலியை பொறுத்தவரை கடந்த பெல்ஜியம் ஆட்டத்தில் கூட முதல் பாதி ஆட்டத்தில்
தற்காப்பை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அதே நேரத்தில் அதிரடி தாக்குதல்களை இத்தாலி வெளிப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே இது இத்தாலி அணியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் எழ செய்த ஒரு அணியாகவே நான் பார்க்கின்றேன். இத்தாலினாலே ஒரு டிஃபென்சிவ், ஒரு தற்காப்பான ஆட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு இருக்கும்போது மன்சினி தலைமையிலான தற்போது இத்தாலி அணியை பார்க்கும்போது இது இத்தாலியான்ற ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. காரணம் என்னன்னா, கவுண்டர் அட்டாக்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பெல்ஜியம் மிகவும் வேகமாக இருப்பார்கள், இங்கிலாந்து வேகமாக இருப்பாங்க, நெதர்லாந்து வேகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே பயப்படக்கூடிய ஒரு அணியாக இத்தாலி இருக்கிறார்கள். இத்தாலியோட பந்து கிடைச்சதுன்னா மத்திய தேர்தல் பகுதியில் அவர் அதிரடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு சிந்தனையில் இத்தாலி இருப்பதா. உண்மையிலே என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து இந்த ஈரோக்கின போட்டியை ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஆட்டம் முடிந்த பிறகு எல்லாருடைய பார்வையும் வந்து அனைவரும் வந்து இத்தாலியை நோக்கினார்கள். இத்தாலி இந்த முறை ஈரோ கிண்ணத்தை வெல்வதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது, நம்ம அனைவரும் அறிந்தது தான். அதை நிரூபிக்கும் வகையில் அரையிறுதி சுற்று வரை நுழைந்திருக்கிறார்கள். அரையிறுதியில் ஸ்பெயினை சந்திக்கின்றார்கள். இப்பொழுது ஸ்பெயின் அணியின் பலவீனமாக நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அதை பலவீனம் என்று சொல்வதை காட்டிலும் அந்த அணியுடைய ஆட்டங்களை பார்த்தோம் என்றால், ஆட்டத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கின்ற அந்த அணி அதனை கோலாக்குவதில் சற்று திணறுகிறது. சுவிட்சர்லாந்துக்கு எதிரான ஆட்டம், அவர்கள் அந்த ஆட்டத்தை வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருந்த பொழுது சுவிட்சர்லாந்திடம் ஒரு கோலை விட்டு பிறகு அது கூடுதல் நேரம் அந்த ஒரு கோல் கீப்பர், சுவிட்சர்லாந்து கோல் கீப்பர் அந்த ஆட்டத்தை கடைசி வரை அவர் காப்பாற்றியிருக்கிறார் என்றால் அவரே ஹீரோவாக பார்க்கப்பட்டார். ஆக ஸ்பெயினிடம் இருக்கின்ற பலவீனங்களில் ஒன்று, அனுபவமிக்க ஆட்டக்காரர்கள் அணியில் இருக்கின்றனர், பால் பொசிஷன் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார்கள், அதனை கோலாக்குவதில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை. முக்கியமாக கவிராஜ், இப்போ நீங்கள் கோல் கீப்பர் அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பெல்ஜியம் இத்தாலிக்கு இடையிலான ஆட்டத்தில் இத்தாலியுடைய கோல் காவலர் வந்து மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டார். நீங்கள் வந்து இந்த இடத்துல இத்தாலியுடைய கோல் காவலர் டொனால்ட் ரோமா மிக சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் அவர் முன்னுக்கு 2 மூத்த ஆட்டக்காரர் இருக்கார் பாருங்க, பொனுச்சி, சிலினி. இவர்கள் இருவருமே 36, 34 வயது உடைய ஆட்டக்காரர்கள். இவர்கள் ஆடும் பொழுது ஒரு மாவீரர்கள் போல போர்க்காலத்தில் கடைசி அன்னைக்கு அந்த ஒரு பந்தை ஸ்பினசோலா காப்பாற்றினார். அந்த பந்து கோல் போடாமல் இருந்ததுக்கு அவர்கள் தடுத்ததற்கு இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை செய்திருந்த அந்த கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த ஆரவாரம் செய்தார்கள். ஒரு வருத்தமான செய்தி, ஸ்பினசோலா மிகச்சிறந்த ஆட்டக்காரர். இந்த ஈரோ 2020 இத்தாலி அணியில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு இடது தற்காப்பு ஆட்டக்காரர் காயம் காரணமாக அவர் போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டார். அவர் இல்லாதது ஒரு குறையாக இருக்கலாம். முக்கியமாக நான் சொன்னது போல தான் மத்திய திடலில் இந்த பக்கம் செர்ஜியோ புஸ்கெட்ஸ் ஸ்பெயினில், இந்த பக்கம் செல்சியோட ஜகினியோ, இவர்கள் இருவரும் நடத்த போகின்ற வியூகம், ஆட்டத்தை இவர்கள் நடத்துகின்ற வியூகத்தில் தான் ஆட்டமே அமையப் போகிறது. ஆனால் இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் இவர்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டக்காரர் மார்க்கோ வெராத்தி, மிகச்சிறந்த மத்திய திடல் ஆட்டக்காரர், அந்த பக்கம் கோக்கே இருக்கின்றார். சரி, இவர்கள்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு ஒரு இதை கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுதுன்னா கவிராஜன், இத்தாலியை பார்க்கும் பொழுது முழுமையுமாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அணியாகவும், முழுமையான ஆட்டத்தை எந்த நிலையிலும் கோல் விட்டுவிடக்கூடாது என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அணியாகவும் நான் பார்க்கின்றேன் இத்தாலியை. ஸ்பெயினை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எது நடந்தாலும் சரி ஆட்டம் முழுமையாக நம் வசம் இருக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு கோலையாவது புகுத்தி விட வேண்டும் என்ற சிந்தனையில் ஸ்பெயின் இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கின்றேன். இந்த 2 அணிகளுமே எப்படி விளையாட போகிறாங்கன்றது தான் பொறுத்து. நீங்கள் முதல் சொன்ன மாதிரி யார் இப்போ அந்த பந்தை வச்சிருக்கிற போகிறது. ஸ்பெயின் தான் இத்தனை ஆட்டங்களிலும் முழுமையாக ஆட்டத்தை கட்டுப்படுத்தியது. இத்தாலியிடம் அது சாத்தியப்படுமா? இத்தனை முறை அத்தனை தாக்குதல்களையும் முறியடித்து வந்த இத்தாலி ஸ்பெயினை தாண்டி இறுதி ஆட்டத்திற்குள் நுழையுமா? மிகச்சிறந்த ஒரு ஆட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு நடக்கின்றது. முக்கியமாக வெம்பிளி அரங்கில் நடைபெறும் இந்த ஆட்டம் நிச்சயமாக ரசிகர்களை கவரும். அடுத்த ஆட்டம் இங்கிலாந்தும் டென்மார்க்கும் சந்திக்கிறாங்க. இந்த ஆட்டத்தை பொறுத்தவரை எல்லா ரசிகர்களுக்கும் பொதுவாக தெரிந்த விஷயம் தான். நிறைய பேர் யோசிக்கலாம், ஸ்பெயின் இத்தாலிக்கு இவ்வளோ நீண்ட விளக்கங்கள் கொடுத்து தாயலன் கவிராஜர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தாலி இங்கிலாந்து டென்மார்க் பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு. நிச்சயமாக அட்வான்டேஜ் அப்படின்ற சொல்லக்கூடிய வாய்ப்பு இங்கிலாந்திற்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரே ஒரு காரணம், ஆட்டம் வெம்பிளி அரங்கில் நடைபெறுகிறது. இந்த முறையும் இங்கிலாந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து ரசிகர்கள் மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும் இந்த தருணத்தில். ஏன்னா இந்த முறை அவர்கள் எதிர்பார்த்தது போல அரையிறுதி ஆட்டமும் இறுதி ஆட்டமும் இங்கிலாந்திலேயே நடக்கிறது, வெம்பிளி அரங்கிலே நடக்குது. ஹோம் அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த நமது அரங்கில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய ஆரவாரத்திற்கு இணையில் இங்கிலாந்து விளையாட போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு முந்தைய ஆட்டத்தில் இங்கிலாந்து வெளிப்படுத்திய அந்த ஆட்டத்தரம் என்பது மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கிலாந்து ரசிகர்களுக்காக. உண்மையிலே மிகச்சிறந்த, அதுவும் பிரீமியர் லீக்கை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு அணியாகவே இங்கிலாந்து இருக்கின்றது. ஆனால் டென்மார்க்கையும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது இல்லையா? டென்மார்க் வந்து கிறிஸ்டியன் எரிக்சன் இல்லாததுக்கு பிறகு அவருக்காகவே அவருக்கு ஏற்பட்ட அந்த
சுகாதார பிரச்சனை காரணமாகவே இவர்கள் வெகுண்டு எழுந்து வீறு கொண்டு தன்னுடைய நண்பனுக்காக ஆட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் டென்மார்க் மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காலிறுதி ஆட்டத்தில் செக் குடியரசை அவர்கள் வீழ்த்திய விதம் அற்புதமான ஆட்டம். ஆனால் இப்பொழுதும் என்ன என்றால் இங்கிலாந்து வெம்பிளி அரங்கத்தில் விளையாடுவது மட்டும் அவர்களுக்கு சாதகமல்ல. அவர் ஒரு மிகச்சிறந்த அணியை கேரத் சவுத்கேட் வைத்திருக்கின்றார். சிறப்பான ஆட்டக்காரர்கள், சரியான தருணத்தில் ஹாரி கேன் வேகம் எடுத்திருக்கிறார். ஆமாம், அதே நேரத்தில் வந்துட்டு மிக முக்கியமாக வந்து லூக் ஷோவை பற்றியும் கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா? தொடர்ந்து எல்லா ஆட்டங்களிலும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்து வந்திருக்கின்றார். இங்கிலாந்து வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைய வேண்டும் என்பது கால்பந்து ரசிகர்களின் அனைவரது முக்கியமாக மலேசிய ரசிகர்களின் ஆசையாகவே இருக்கின்றது. ஆனால் கால்பந்தை பொறுத்தவரை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கவிராஜன். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தயலன், இந்த ஆட்டத்தை முன்னிட்டு ஒரு விமர்சகர், கால்பந்து விமர்சகர், ஃபுட்பால் பண்டிட் என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சகர் கிரெக் பெர்லி, ஸ்காட்லாந்து ஆட்டக்காரர், அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த UEFA 2020 பல நாடுகளில் நடைபெற வேண்டும் என்பது UEFAவின் முன்னாள் தலைவர் மிஷேல் பிளாட்டினின் விருப்பம். அதுபோல் பல நாடுகளில் விளையாடினாலும் இந்த போட்டி முழுக்க முழுக்க இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய போட்டியாக, ஏறக்குறைய இங்கிலாந்து இறுதி ஆட்டம் சென்றால் 7 ஆட்டங்கள், அதில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இத்தாலியில் விளையாடி இருக்கின்றார்கள். 6 ஆட்டம் வெம்பிளி அரங்கில். ஆக இது வந்து இங்கிலாந்துக்கு மட்டுமே சாதகமான சூழல் கொடுக்கிறதாக நிச்சயமாக அவர்களும் பிரிட்டனை சேர்ந்தவங்க தான் ஸ்காட்லாந்து, அவர்கள் இங்கிலாந்துக்கு அந்த சாதகம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து டென்மார்க்கை தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்கு செல்வதற்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கின்றது. தரமான ஆட்டக்காரர்கள். இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்க வேண்டும், இங்கிலாந்து இத்தாலியை போலவே இதுவரை ஒரு கோலை கூட விடாமல் அரையிறுதி ஆட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் தற்காப்பு அரணில் இங்கிலாந்து வலுவாக இருக்கிறது. சரிங்க கவிராஜன், உங்களுடைய எண்ணப்படி இறுதி ஆட்டத்தில் யார் சந்திப்பார்கள்? இதுவரை நாம் பேசிய விதத்தில் பார்க்கும் பொழுது இத்தாலி இங்கிலாந்து இறுதி ஆட்டத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் அது வேண்டுமானால் நடக்கலாம். நாளை அதிகாலை நமக்கு தெரிந்துவிடும் இத்தாலியா ஸ்பெயின் என்று. அதற்கடுத்து வியாழக்கிழமை அதிகாலை இங்கிலாந்தா டென்மார்க்கா என்று. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கிலாந்து இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை சந்திக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கால்பந்து விளையாட்டாளர்களே, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். இறுதி ஆட்டத்திற்கு முன்னதாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.